ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மக்களே, நல்லா இருக்கீங்களா? உங்கள் புண்ணியத்தில் நான் யூடியூப்பில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு என் வீட்டோட செலவு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது தான். நீங்களும் இந்த மாதிரிலாம் செலவு பண்ணுவீங்களா? இல்லைன்னா எப்படி செலவு பண்ணுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நமக்கு வீடு சொந்த வீடுங்கிறதுனால வாடகை பிரச்சனை கிடையாது. ஆனால் மற்ற இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாமே ஓப்பனாகவே இருக்கும். அதனால் தூசி இந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு அதிகமாக வரும். தூசி வர்றது, பூச்சிப்பட்டு வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அந்த வாடகை பிரச்சனை மட்டும் நமக்கு கிடையாதுங்க. இப்போ ஒரு நாளைக்கு என் வீட்டில் என்ன செலவாகுது, எப்படி செலவாகுதுங்கிறது பேசுவோம். காலையில் எழுந்திரிச்சோடனே எப்பயுமே டிஃபன், சாயந்தரம் வாங்குகிற மாவு தான், அதோட செலவை சாயந்தரம் சொல்கிறேன். இப்போ காலையில் டிஃபன் பண்ணிடுவேன். அதுக்கு தக்காளி சட்னியோ தேங்காய் சட்னியோ வைக்கணும். அந்த செலவு மட்டும் வெங்காயம் தக்காளி வாங்குகிற செலவு இருக்கும். காலையில் பாத்திரம் கழுவுற சோப்பு, ஒரு நாள் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு வாட்டி சோப்பு வாங்கணும், அது ஒரு செலவு இருக்குது. அப்புறம் டிஃபன் முடிஞ்சிருச்சுன்னா மத்தியானத்துலேருந்து தாங்க எனக்கு செலவே ஆரம்பிக்கும். மத்தியானத்தில் அரிசி 1 கிலோ. நீங்கள் சொல்லலாம், மாதம் அரிசி வாங்கி வச்சுக்கலாம், இல்லைன்னா 5 கிலோ பை வாங்கி வச்சுக்கலான்னு. எங்கள் வீட்டில் வாங்கி வைக்க முதல்ல இடம் கிடையாது. வாங்கி வச்சாலும் எலி, இந்த மாதிரி பெருச்சாளி பிரச்சனைகள். நம்ம வீடு காட்டு வாயிலாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் அந்த எலி பிரச்சனை, பெருச்சாளி பிரச்சனை, 2வது பணப்பிரச்சனை. மொத்தமாக வாங்கி வைக்கிற அளவுக்கு நமக்கு 5 கிலோவாக வாங்க முடியாது. இப்படி நீங்கள் கேட்கலாம். அந்த எலி பெருச்சாளி இருக்குல்ல, அதனால் ஒரு வாளியில் கூட கொட்டி வைக்கலாம். என் மைங்க சும்மா இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் நாள் ஆகட்டும், நம்ம வீடெல்லாம் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கி வைக்கலான்ட்டு. இப்போ நான் 2 நாளைக்கு ஒருக்க 1 கிலோ அரிசி வாங்குவேன். 1 கிலோ அரிசி 60 ரூபா 65 ரூபா. முதல்ல நான் கல்யாணம் முடித்த வரையில் 40 ரூபாயோ என்னமோ இருந்துச்சு அரிசி. இப்போ 1 கிலோ அரிசி 60 ரூபா, சரிங்களா? 60 ரூபா அரிசி 1 கிலோ, 60 ரூபாய் ஆயிடுச்சா? காய்கள் வாங்கிக்கிடுவேன். இப்போ ஒரு முட்டை குழம்பு வைக்க போகிறேன்னா 4 முட்டை, பருப்பு வைக்க போகிறேன்னா பருப்பு, இதர செலவு ஒரு 150 ரூபா ஆயிருங்க. மத்தியான செலவுக்கு மட்டும், மத்தியான சாப்பாட்டு செலவு ஒரு 150 ரூபா ஆயிரும். அந்த 150 ரூபா ஆகுதா? அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு தனியாக ஒரு நாளைக்கு 60 ரூபா 70 ரூபா செலவாயிரும். இதோட சேர்த்து ஒரு 200 ரூபா வச்சுக்கோங்களேன். சாயந்தரம் ஒரு 100 150 ரூபா செலவாகும். மாவு வாங்குறது, கொசுப்பத்தி வாங்குறது, சட்னிக்கு தேவையான தக்காளி வெங்காயம். மார்க்கெட்டில் வாங்கினா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். நாங்கள் பக்கத்தில் மளிகை கடையிலேயே வாங்குறதுனால எனக்கு அந்த மாதிரி தான் செலவாகுது. மார்க்கெட் போனால் ஒரு 500 ரூபா இல்லாமல் போக முடியாது. ஒரு 500 ரூபா கொண்டு போனால் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கலாம். மார்க்கெட் போனால் ஒரு 500 ரூபா எடுத்துகிட்டு போனால் சரியாக வரும். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் மளிகை கடையில் தாங்க டெய்லி ஜாமான் வாங்குவேன். வெங்காயத்துலேருந்து தக்காளியிலேருந்து. இப்போ ஒரு 1/4 கிலோ வெங்காயம் இங்கே 15 ரூபானா கிலோவே 20 ரூபா தான் இருக்கும் மார்க்கெட்டில். அது நமக்கு வாங்கி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஒரு நேரம் கையில் காசு இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் இந்த மளிகை கடையிலேயே வாங்கிக்கிடுவோம். ஒரு நாளைக்கு பால் 1/2 லிட்ரு வாங்கணும். என் பையன், சின்ன பையன், சோறு திங்கிறானோ இல்லையோ, அவனுக்கு டெய்லி பால் ஓயாமல் பால் காய்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நானும் அதை நிப்பாட்டி பாத்திரம்னு டைவெர்ட் பண்ணாலும் அவனை பால் சிந்தனையிலே இருக்கான். ஸ்கூலுக்கு போன ஆளுக்குண்டு மறக்கிறானா என்னன்னு தெரியல. ஒரு நாளைக்கு 1/2 லிட்ரு பால். 1/2 லிட்ரு பால் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 37 ரூபா. இங்கே கும்பகோணத்தில் ஒரு நாளைக்கு 1 லிட்ரு 1/2 லிட்ரு பால் 37 ரூபா. இது இல்லாமல் எண்ணெய் பிரச்சனைங்க. எண்ணெய் 1 லிட்டராக வாங்கினாலும் மாதத்துக்கு 1 லிட்ரு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைங்க அடிக்கடி தோசை தான் கேட்குது, இட்லி திங்க மாட்டேங்கிறாங்க. தோசை திங்கிறதுனால தோசையில் எண்ணெய் ஊற்றினா தான் தோசைக்கல்லில் தோசை வருது. தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றினா தான் வருவேங்குது. நான் என்ன செய்ய? வெங்காயத்தை வச்சு தடவி ஊற்றினா அந்த தோசை மொறுமொறுப்பாக வரலையாம். என் மகன் கேட்குறான், முறுக்கு தோசை ஊற்றி கொடுமா அப்படின்னு. அந்த பையிட்ட சொல்ல முடியுமா? எண்ணெய் விலை அதிகண்டா, எண்ணெய் உடம்புக்கு கிட்டடான்னு அவன் கேட்பானா? ஒரு வயசு அவனுக்கு புரிகிற வரைக்கும் நம்ம அந்த தோசை ஊற்றி கொடுத்துட்டே ஆகணும், வேறு வழி இல்லை. பிள்ளைங்க நான் என்ன சாப்பாடு செஞ்சு கொடுக்குறனோ சாப்பிட்டுக்குருவாங்க. சின்னதும் பெருசும் போட்டி போட்டால் தான் அந்த சாப்பாடு இறங்குதுங்களுக்கு. டிவியை போட்டு உட்காந்துக்குருவாங்க, 1/2 மணி நேரம் உட்காருவாங்க. சரி, அந்த டாபிக் இதுக்குள்ளே வேண்டாம்.
இதாங்க ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 300ரூவாலேருந்து ஒரு 350 ரூபா வரைக்கும் எனக்கு ஒரு நாளைக்கு செலவாகுது. இதே நம்ம மொத்தமாக வாங்கி வச்சா செலவு குறையுமான்னு எனக்கு தெரியல. வாங்கி வச்சா குறையலாம். அதே மாதிரி மல்லி மிளகா வந்து காலியாக போய் 2-3 மாதம் ஆச்சு. 3 மாதமா கூடயே இருக்கும். டெய்லி இந்த 15 ரூபா பாக்கெட்டு 20 ரூபா பாக்கெட்டு வாங்கி தான் நான் குழம்பு வைக்கிறேன். இதே ஒரு மல்லி மிளகா வாங்கி வீட்டில் அரைச்சி வச்சு செலவு பண்ணால் கொஞ்சம் செலவு கம்மியாகும். நீங்கள் கொஞ்சம் இதிலலாம் இப்போ நான் சொன்னதில் என் வீட்டில் நான் வந்து இந்த மாதிரி செய்கிறேன்ல, உங்கள் வீட்டில் இதில் நீங்கள் வந்து எதில் சிக்கனம் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்த்து நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? 2வது வந்து பிள்ளைங்களுக்கு தீனி. அதுங்க வந்து நம்ம ஏதாவது வாங்கி கொடுத்தா சாப்பிட்ற மாதிரி கிடையாது. நான் கடைக்கு ஜாமான் வாங்க போகிறேன்ல, பின்னாடியே வந்துடுவாங்க 2 பேரும். வந்து அங்கே அது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்கி திம்பாங்க. அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க. இப்போ ஒரு பழம் சேவு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தால் ஒரு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிடுவோன்னு கிடையாது. ஒரு காலையில் இப்போ வாங்கி கொடுத்தா 9 மணிக்கு வாங்கி கொடுத்தா 10-11 மணிக்குள்ளே காலி ஆயிடும். எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் சரி காலி பண்ணிடுவாங்க. இப்போ எங்கள் அப்பா வரும்போது பழம் வாங்கிட்டு வந்தார். ஒரு 250 ரூபாய்க்கு பழம் வாங்கிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். மத்தியானம் வாங்கிட்டு வந்தால் சாயந்தரம் காலி ஆயிடும். சின்ன பிள்ளைங்க தானே, வர ஒழுங்காக கூட திங்க தெரியாது. அதை அப்படியே தின்னி இது பண்ணிடுங்க. இப்படி தாங்க என் வீட்டில் ஒரு நாள் செலவு ஆகுது. உங்கள் வீட்டில் எப்படி ஆகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதாவது என்ன பண்ணால் எனக்கு செலவு கொஞ்சம் குறையுங்கிறதையும் நீங்கள் பண்ணுறதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும் ஏன்னு. இன்னொன்று வந்து நான் மாவு வாங்க போகிற வீட்டில் வந்து நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்களா, உங்களை மாதிரியே ஒருத்தவங்க யூடியூப்பில் வராங்கண்ணா. ஆமாக்கா நான் தான் அப்படி. பரவாயில்லையே அப்படின்னாங்க. அது மாதிரி இப்போ தாங்க நம்ம மூஞ்சிலேருந்து வெளியில் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஓ நீங்களா யூடியூப்பில் வருவீங்களே அப்படின்னு 4 பேர் கேட்குற அளவுக்கு நம்ம சேனல் பார்த்தா வந்திருக்கு. இது வந்து ரொம்ப பெருசாக வரணுங்கிறது என்னோடய ஆசை. நம்மளை அவமானப்படுத்துகிறவங்க முன்னாடி, அசிங்கப்படுத்துகிறவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும். ஜெயிச்சு காட்டுறேன் தங்கறியும். எனக்கு ஒரு மேடை வந்தால் கண்டிப்பாக நான் வந்து எல்லாரையும் சொல்லுவேன். என்னை வாழ்த்துனவங்களையும் என்னை உயர்த்தினவங்களையும் என்னை தாழ்த்துனவங்க எல்லாரை பற்றி ஒரு நாள் பேசணும். எனக்கு ஒரு வாய்ப்பு மேடை கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் வெற்றி பெற முயன்று கொண்டே இருப்போம். மனசை வந்து தளர்ச்சி அடைய விடாதீங்க. ஜெயிச்சிடலான்னு நினச்சா ஒரு நாள் ஜெயிக்கலாம். இதை பற்றி நம்ம வேறு டாப்பிக்கில் பேசுவோம். இன்றைக்கி என் வீட்டு செலவு இவ்வளோ தான். பாய்.